அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்றைக்கி பூண்டு துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சால். இது ரசம், சாம்பார், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா ஷூட் ஆகும். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. 2 பத்தை தேங்காய் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, கொஞ்சமாக மிளகு சீரகம், இது எல்லாமே இருந்துக்கட்டும். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வச்சு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு அதிலே தேங்காவையும் தூக்கி போட்டுக்கோங்க. பூண்டும் தேங்காயும் நல்லா செவக்கிற மாதிரி ஆகணும். அது பூண்டு பாருங்கள் லைட்டாக செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல, அது எல்லாத்தையுமே எல்லாம் ஒன்றா போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே நல்லா செகப்பாக ஆகணும். பாருங்கள் நல்லா செவப்பாயிருச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், பூண்டு துவையல் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆசிஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.